திடீரென வீட்டிலிருந்து கேட்ட முதியவரின் அழுகை சத்தம். நெஞ்சுவலி ஏற்பட்டு லிவிங் பார்ட்னர் உயிரிழந்து விட்டதாக நாடகமாடிய முதியவர். பிரேத பரிசோதனையில் வெளியான திடுக்கிடும் தகவல். காதலியின் கழுத்தில் காயங்கள் இருந்ததாக அதிர்ச்சி ரிப்போர்ட். காதலியை முதியவரே கொலை செய்தது ஏன்? இருவருக்கும் இடையே அப்படி என்ன பிரச்சனை? அதிகாலை நேரம் முதியவர் ஸ்ரீ சைல் பாட்டில் வீட்டில இருந்து அழுகை சத்தம் கேட்டிருக்கு. இதை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க முதியவரோட வீட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க யமனவாங்கிற பெண் உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க யமனவா எப்படி உயிரிழந்தாங்கன்னு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு அந்த முதியவர் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு முதியவர், நேத்து நைட்டெல்லாம் இவ நல்லா தான் இருந்தா, ஆனா காலையில திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்துட்டான்னு சொல்லி அழுது இருக்கார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. அப்போ ஸ்ரீ சைலோட நடவடிக்கையை பார்த்து சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுபடி மறுநாள் வெளியான ரிப்போர்ட்ல யமனவாவோட கழுத்துல காயங்கள் இருந்ததா குறிப்பிட்டிருந்துச்சு. இதனால இது கொலைன்னு உறுதி செஞ்ச போலீஸ் முதியவர் ஸ்ரீ சைல் பாட்டில் கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க. கர்நாடகாவில் உள்ள பாகல்கோட் ஜம்கண்டி பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருத்தரும் 40 வயசான யமனவாவும் கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு போன இந்த 2 பேரும் தனித்தனியா வாழ ஆரம்பிச்சாங்க. இதுக்கடையில யமனவாவுக்கு 67 வயசான ஸ்ரீ சைல் பாட்டில் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கடுத்து 2 பேரும் திருமணம் செஞ்சுக்காம ஸ்ரீ சைலோட தோட்டத்து வீட்டுல ஒன்னா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ 27 வயசு இளைஞர் ஒருத்தர் அந்த தோட்டத்துக்கு வேலைக்கு வந்திருக்காரு. அந்த இளைஞர் கூட யமனவா ரொம்ப நெருக்கமா பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. முதியவர் வீட்டுல இல்லாத நேரத்துல அந்த இளைஞரை அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிடுற யமனவா அவரு கூட தனிமையிலையும் இருந்திருக்காங்க. இது தெரிஞ்சு கோபமான முதியவர் யமனவாவை கண்டிச்சிருக்கார். அதுக்கு அந்த பெண், நீ என்ன எனக்கு தாடி கட்டிய புருஷ மாதிரி கேள்வி கேட்கிற? எனக்கு அந்த இளைஞரை பிடிச்சிருக்கு, அதனால நான் அவன் கூட ஊர் சுத்துவேன், நீ என்னைய கேள்வி கேட்கிற வேலையை வச்சுக்காதுன்னு சொல்லி சண்டை போட்டு இருக்காங்க. இதனால 2 பேருக்கும் இடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதனால ஸ்ரீ சைல் தன்னோட காதலியை கொலை செய்ய திட்டம் போட்டு இருக்கார். சம்பவத்தன்னைக்கு ஸ்ரீ சைலும் யமனவாவும் நைட் நேரத்துல வீட்டுல இருந்திருக்காங்க. அப்போ இது சம்பந்தமா 2 பேருக்கும் இடையில மறுபடியும் பயங்கர பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. அப்ப யமனவாவை அந்த முதியவர் சர்ரமாரியா போட்டு அடிச்சிருக்கார். அந்த நேரத்துல வீட்டை திறந்துட்டு வெளியில ஓட பார்த்திருக்காங்க யமனவா. ஆனா அவங்கள வீட்டுக்குள்ள இழுத்து போட்ட முதியவர் யமனவாவை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கார். அடுத்து யமனவா நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்துட்டதா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட பொய் சொல்லி இருக்கார். ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமா எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிச்ச போலீஸ் முதியவர் ஸ்ரீ சைல் பாட்டில அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.